இது என்னென்னா ஜாப் கிடையாது, ஓகேவா? ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் பண்ணால் வந்து நமக்கு நிறைய ஜாப் ஆஃபர்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கோர்ஸ் வந்து பண்ணுறது கொஞ்சம் நல்லது. அதனால் என்ன கோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது என்ன கோர்ஸ் அப்படின்னா, டிசிஎஸ் இருக்கு இல்லையா, டிசிஎஸ் கம்பெனி வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஒரு 15 டேஸ். இதில் வந்துட்டு நமக்கு இப்போ ஒரு ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு ஜாப்க்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதெல்லாம் வந்து ஒரு 15 டேஸ்க்கு வந்து இவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதில் எத்தனை 14 to 15 மாடியூல்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டியூரேஷன் வந்து 2 வீக்ஸ், ஓகேவா? நமக்கு வந்து கமிட்மெண்ட், அதாவது எத்தனை ஹார்ஸ்னால் 7 to 10 ஹார்ஸ் பர் வீக். ஓகே, இது வந்து எப்படின்னா ஆன்லைனில் செல்ஃப் பேஸ்டாக தான் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு அண்டர் கிராஜுவேட்ஸ், அதாவது யூஜி பிஜி யார் படிக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த கோர்ஸ் வந்துட்டு பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப ஸ்கோப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்துட்டு ஏதாவது இதுக்கு முன்னாடி படித்து கற்றுக்கணுமா அப்படின்னா இல்லை. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியலனாலும் ஓகே, நீங்கள் வந்து அப்ளை பண்ணி, இது வந்து ஃப்ரீ தான், ஓகேவா? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ அப்ளை பண்ணி நீங்கள் படிச்சிங்க, 15 டேஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனியில் என்ன போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ டிசிஎஸ்க்கே நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட், இதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அட் லாஸ்ட்டில். ஒரு இந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்யூமில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த கோர்ஸ் நம்ம பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க, ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன படிப்பீங்க அப்படின்னா, இப்போ வந்து அதான் ஒர்க் பிளேஸ் இருக்கு இல்லையா, கம்பெனியில் வந்துட்டு நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது, ஸ்கில்ஃபுல்லாக எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லி தருவாங்க. செகண்ட் வந்து இப்போது நம்ம ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இப்போ ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு பண்ணிவிட்டு ப்ரெசன்டேஷன் இருக்கு இல்லையா, ப்ரெசன்டேஷனும் நம்ம அதுதான் முக்கியமே. எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த கம்யூனிகேஷன் நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் எப்படி அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு இம்பேக்ட் உருவாக்குறது அப்படிங்கிறத வந்து செகண்ட் டே வந்து சொல்லி தருவாங்க. தேர்ட் டே என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் ரெஸ்யூம் இருக்கு இல்லையா, ரெஸ்யூமில் நம்ம ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறது மூலயமா அதை பார்த்து தான் வந்து நம்மளை வந்து ரெக்வயர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் வந்து அட்ராக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து ரெக்வயர்ட் பண்ணுவாங்க. அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தேர்ட் டே வந்து அவங்க சொல்லி தருவாங்க. ஃபோர்த்து வந்து எப்படின்னா, இப்போ கார்ப்பரேட் கம்பெனிஸில் நம்ம கம்பெனிஸில் வந்துட்டு எப்படி பிஸ்னஸ் வந்து எட்டிக்யூட், எப்படி அப்ராப்ரியேட், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து டே எப்படின்னா, அது அக்கௌண்டிங், அது ஐடி கம்பெனியில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங்ஸுங்கிறது சொல்லி தருவாங்க. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ கான்செப்ட் பற்றி சொல்லி தருவாங்க, ஓகேவா? இதுதான் மொத்தம் டோட்டலாக 15 மாடியூல்ஸ் இருக்குது. அந்த 15 மாடியூல்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஜாப்க்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. கடைசியில் எப்படி ரெஸ்யூம் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறது, ஒரு ஜாபுக்கு ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி எல்லாமே வந்துட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸில் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த 2 வீக்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இப்போ ஒரு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு மெயில் அனுப்பணும் இல்லையா, மெயில்ஸ்லாம் வந்து நம்ம அனுப்ப வேணும். அதெல்லாம் எப்படி இமெயில்ஸ் எப்படி ரைட் பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. லாஸ்ட்டில் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த அசஸ்மெண்ட் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ டிசிஎஸ் கம்பெனிலே வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அது இல்லாமல் மற்ற கம்பெனிஸ்க்கு போகும்போதும் சரின்ட்டு ஒரு இந்த சர்டிஃபிகேட்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு வேல்யூ இருக்கும், ஓகேவா? இதோட அப்ளிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்ளை பண்ணி இப்போ நீங்கள் ஃப்ரெஷராகவோ இல்லை காலேஜ் வந்து படிச்சுட்ருக்கீங்க, பிஜி படிச்சுட்ருக்கீங்க, யூஜி படிச்சுட்ருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.